ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, குபேர பானை வச்சு குபேர வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பித்தளை தட்டில் காயின்ஸ் நிரப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க பானையில் பச்சரிசி, அடுத்து பருப்பு, குட்டி பானையில் நிறையா காயின்ஸ் சேர்த்துக்கிட்டு காயின்ஸ் வச்சு அந்த மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோவெல்லாம் நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த பானை எப்பப்போ சேஞ்ச் பண்ணணுன்னா, பௌர்ணமிக்கு சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வியாழக்கிழமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வியாழக்கிழமை பூஜை பண்ணுறதுனால அந்த மாதிரியும் பண்ணுவேன். சில டைம் பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி பண்ணிக்குவேன், சேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த பானை எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு பொங்கல் அன்னைக்கு தான் கிடைச்சிது. இந்த மண்பானை விற்கிறவங்க கிட்ட தான் வாங்கணும். எல்லா சாமிக்கும் பூ வச்சுக்கலாம். குபேர விளக்கு இருந்தால் குபேர விளக்கு பித்தளை தட்டில் கொஞ்சம் பச்சரிசி மஞ்சள் கலந்து இது பண்ணிவிட்டு 5 ரூபாய் காயின் வச்சு பச்சை தூள் போட்டு நம்ம விளக்கு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பூஜை பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு வீடியோ வியாழக்கிழமை வீடியோ அப்லோட் பண்ண டைம் இல்லாதனால இது அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் குபேரனோட 108 போற்றி சொல்லி அப்படியே பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். அது வீடியோ எடுக்கும்போது ரெக்கார்ட் ஆகல, ரெக்கார்ட் பண்ண மறந்துடும். இப்போ கற்பூர ஆரம்பிக்கலாம். குபேரருக்கு நெய்வேதி நான் கட் பண்ணிட்டு ஆவியில் பார்க்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.